குஜராத் ஃபேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க செஞ்சு இனி நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. என்ன மூவி தானே கேக்குறீங்க? டாமினிக் அருண் இயக்கத்தில் வெளியாகி உள்ள லோகா சாப்டர் 1. எனக்கு என்ன பர்சனலா பிடிச்சது அப்படின்னா படம்னா ரியலிஸ்டிக்கா இல்லாம இமேஜினேஷன் வேர்ல்ட், அதாவது ஃபேண்டசி வேர்ல்டுன்னு ஒன்று சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இமேஜினேஷனா ஒன்று நினைச்சு ஒரு கதையை கொண்டு வராங்க இல்லையா? ஸோ அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமா நான் இந்த படத்துல பாக்குறேன். ஸோ எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு நம்மள கொண்டு போறதுல ஒரு இதா, ஏன்னா ரியலிஸ்டிக் தான் நம்ம எப்பவுமே பாக்குறோமே, லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக்கா அதே படமா எடுக்கலாம். பட் ரியல் லைஃப்லயும் பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போனீங்கன்னா லோகா சாப்டர் 1 சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை டைரக்டர் தாண்டி இந்த படத்துக்கு இன்னொருத்தர் பாராட்டியே ஆகணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ். ஸோ பின்னிட்டாருங்க. அந்த ஒரு ஃபீல், அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு ஃபீல் அவர் சூப்பராக கொடுத்துருக்காரு. மியூசிக் மேஜராகவே இந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுதான். ஸோ இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 30 crores சொன்னாங்க. ஸோ ஒரு மலையாள ஃபிலிமுக்கு 5 crores ஒரு படத்துக்கு அப்படின்னாலே ஒரு பெரிய பட்ஜெட். ஸோ இது ஓவராலா 30 crores அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பட்ஜெட் மலையாள ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 30 crores பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள வேலை செஞ்ச டெக்னீஷியனாக இருக்கட்டும், கேஸ்டிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லா மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க கீழே வேலை செஞ்ச ஏடிஸ் எல்லாமே டீம் ஒர்க்காக அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி நெகட்டிவ் வரல என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் வருது. ஏன்னா அந்த காமிச்ச விதங்கள், வேலைகள் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நம்ம டேரக்டர் கொடுத்தே ஆகணும். ஸோ இது கிட்டத்தட்ட 5 பார்ட்ஸுக்கான ஸ்டோரி தலைவன் எழுதி வச்சிருக்கான் இந்த படத்துக்கு. ஸோ அதுதான் நம்ம 5 பார்ட்ஸ் பத்தி நம்ம பேச தேவையில்ல. பார்ட் 1 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பார்ட் 1 எப்படி இருக்கு அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன், அதை கேட்டுருங்க. ஸோ அதுதான். ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா என் தலைவி கல்யாணி பிரியதர்ஷன். ஸோ அழகான ஒரு கேஸ்டிங்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ அழகா அந்த கேரக்டர் புரிஞ்சு எந்தெந்த ரியாக்ஷனுக்கு எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டராக நம்ம போய் அதை வாட்ச் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி ஆக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேரக்டர் அப்படி கிடையாது. ஸோ ஒரு இமேஜினேஷனாக நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக எந்த இடத்துலையுமே எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஸோ சூப்பராக அழகாக அவங்க கேரக்டர் சூப்பராக லீட் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் வருதுங்க. ஸோ ஹீரோன்னு சொல்ற முடியாது. பிரேமனூர்ல நடிச்ச அவருமே நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் கூட வர ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுமே சூப்பரா இருக்கு. லொகேஷன், சினிமோட்டோகிராஃபர் தாண்டி அந்த லைட் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க. அந்த லைட் டிபார்ட்மெண்ட்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஸோ முக்காசி நைட்ல தான் படம் போயிட்டு இருக்கு. ஸோ அது கண்ணுக்குள்ளேயே எனக்கு நிக்குது. விஷுவல் வைஸ்லாம் டிஐ வைஸ்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ரொம்ப அற்புதமா எடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துல அதை தாண்டி கேமியோஸ்லாம் நடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டொபினோ, தில்குரி சர்மா, ஷௌபின். ஸோ இவங்களாம் ஒரு சீன் வராங்க. ஸோ நீங்க பாருங்க, நான் படத்தை சொல்லணும்னு விரும்பல. அவங்களோட கேமியோஸ்லுமே கரெக்டா. ஸோ சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேணுட்டே வைப்பாங்க, இந்த கேமியோஸ்லாம் வச்சு நம்ம படத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட ஃபேஸை காமிச்சு நம்ம ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த படத்துல அப்படி கிடையாது. அவங்களுக்கான கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சிருக்காங்களே சொல்லலாம். ஸோ இது சூப்பரா இருக்கு, சூப்பராகவே இருந்துச்சு டெகட்ல அப்படின்னே நான் சொல்றேன். ஸோ அவ்வளோதான். இந்த படத்தை பத்தி இன்னுமே சாப்டர் 2லாம் போக 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 இன்னுமே இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இன்னுமே சூப்பரா ஓடிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். 1 டைம் வாட்சபிள். கரெக்டா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்குலாம் டீசெண்டா 1 டைம் வாட்சபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதுதான் பாராட்ட வேண்டிய விஷயம். பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு எனக்கு எதுவுமே தெரியல. கொஞ்சம் லேக்னஸ் இருக்கு. பட் பாராட்ட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாண்டி கூட நடிச்சிருக்காரு, நம்ம சாண்டி. ஸோ அதுவுமே அவரோடுமே சூப்பராக இருந்துச்சு. மொத்த டீமுமே பாராட்டி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். ஸோ இன்னுமே சாப்டர் 2, 3 போக 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 ஸ்கிரிப்ட் இன்னுமே அழகாக எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுக்கு சஞ்சய் ஃப்ரம் குஜால். நன்றி, வணக்கம். மேலும் இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ணது 3 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.